வணக்கம் அஸ்ட்ராஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன் தான். லாஸ்ட் வீடியோவில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் என்னென்னலாம் பண்ணணும், மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியோ ஒரு ஸ்டாக்கையோ சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எப்படி நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு ஸ்டாக்கை எப்படி நம்ம கம்பேர் பண்ணுறது, ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸ், லோ குவாலிட்டி ஸ்டாக்ஸ் இதெல்லாம் எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி AstraStock தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். மார்க்கெட்டில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்துட்டு ஒரு 5 ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். அந்த 5 ஸ்டாக்ஸுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, அந்த 5 ஸ்டாக்ஸ்லையுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடியாது. எந்த ஸ்டாக், அதாவது எந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்குதோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஒரு 1 or 2 ஸ்டாக்ஸில் வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கலாம். அண்ட் அதோட லோ குவாலிட்டி ஸ்டாக்ஸ் எப்படி எலிமினேட் பண்ணணும், அண்ட் ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸை வந்துட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க, லோ குவாலிட்டி ஸ்டாக்ஸை வந்துட்டு நம்ம எலிமினேட் பண்ணாலும் மிச்சம் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதில் ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸும் இருக்கும், மீடியம் ஸ்டாக்ஸும் வந்துட்டு கலந்து தான் இருக்கும். ஸோ நம்ம எப்படி ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறது, நம்ம எப்படி ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஸ்டாக்ஸ்லேயே இந்த ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸாகவே இருந்தாலும் அதுலேயே எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்து அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த இன்வெஸ்டிங்கோட மெயின் ரூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் பெர்மனன்ட் லாஸ் ஆஃப் கேபிட்டல். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனியில் நீங்கள் எவ்வளோ காசு போடுறீங்க, அதாவது சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் போட்ட காசில் ஒரு 10%, 20% வந்துட்டு உங்களுக்கு கீழே போகலாம். அது வந்துட்டு நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஒரு கம்பெனியில் நம்ம காசு போட்டு மொத்தமாக அந்த காசு கீழே போயிடுச்சு, அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு முக்கியம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ரிலையன்ஸில் வந்துட்டு இப்போ காசு போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு 30% வரலும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அது மொத்தமாக போயிருமா அப்படின்னா கிடையாது. இதுக்கு தான் வாரன் பஃபெட் வந்துட்டு 2 ரூல் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெவர் லூஸ் மணி. அண்ட் செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபாலோ ஃபர்ஸ்ட் ரூல். ஆமாங்க, ரெண்டுமே ஒரே ரூல் தான். நெவர் லூஸ் மணினா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 100 rupees உள்ள ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு வாங்கியிருக்கிறீங்க. அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 30% வந்துட்டு உங்களுக்கு லாஸ் ஆகிடுது. 70%, அதாவது 70 rupees தான் உங்களுக்கு கையில் வருது. இது வந்துட்டு லாஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாரன் பஃபெட் சொல்கிறாரு. அப்போ எதை தான் லாஸ் அப்படின்னு சொல்கிறாருன்னா, பெர்மனன்ட் லாஸ். அதாவது நம்ம ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அந்த 100 rupeesம் போகிற அளவுக்கு ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கணும். அதுதான் பெர்மனன்ட் லாஸ் அப்படின்னு அவர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. ஸோ ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுடைய மொத்த மார்க்கெட் கேப்பே நம்ம வாஷ் அவுட் ஆகுற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அதை தான் நெவர் லாஸ் மணி அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஃபர்ஸ்ட் ரூலில் வந்து சொல்கிறாரு. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸும் வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒரு பக்கம், ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். இது இன்னொரு பக்கம். பெர்மனன்ட் லாஸ் ஆஃப் கேபிட்டல் வந்துட்டு எந்த கம்பெனியில் வர வாய்ப்பு இருக்கோ நம்ம அந்த கம்பெனிலாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஃபைனலாக நான் ஸ்க்ரீனில் 20 வெல்த் டெஸ்ட்ராய் லிஸ்டட் கம்பெனியை வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் எந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அதிகமான அவங்க கடன் வாங்கி பிஸ்னஸை வந்துட்டு டிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணி பிஸ்னஸை வந்துட்டு சரியாக மேனேஜ் பண்ண தெரியாமல் அவங்களுடைய லாஸை, மார்க்கெட் கேபிட்டலை இழந்து போன கம்பெனிஸ்லாம் இந்த கேட்டகரியில் இருக்குது. அண்ட் வந்துட்டு கார்ப்பரேட்டில் நிறைய ஃப்ராட் பண்ணி அவங்க முன்னுக்கு வந்து அப்புறம் அதில் கீழே போன கம்பெனிஸும் நிறையவே இதில் இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. இது போல் உள்ள கம்பெனிஸில் நம்ம மாட்டிக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு கன்சிஸ்டன்ஸாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணணும். ப்ரெசண்ட்டாக இருக்கட்டும், பாஸ்ட்டாக இருக்கட்டும், ஃப்யூச்சர்லேயும் அந்த கம்பெனி வந்துட்டு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு
ஸ்ட்ராங் டிசிஷன் வந்துட்டு ஒரு கம்பெனி மேலே எடுக்க முடிஞ்சிச்சுன்னா மட்டும் நம்ம அந்த கம்பெனியை வந்துட்டு சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் வந்துட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்பவே முக்கியமானது. அதில் நம்ம நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி வெல்த்தை டெஸ்ட்ராய் பண்ணுற கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதும் வேஸ்ட்டு, நம்ம டைமும் வேஸ்ட்டு, மணியும் வேஸ்ட்டு. இந்த மாதிரி வெல்த்தை டெஸ்ட்ராய் பண்ணுற கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த கம்பெனிஸ்லாம் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.